தேர்தல வந்தா பிறகு நாங்க போட்ட திட்டம் மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கலாம். நீங்க இன்றைக்கு மன்னி மேந்தனை அடிக்க வேண்டாம். மன்னி மேந்தனை அதை கடதாசி ஐயா, ஊதி விட்டா பறந்து போற சாமான். நான் பெரிய ஆளே இல்லையா. நான் பள்ளிக்கூடம் போத பட்டிக்காட்டான் அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட பாசத்தை சொல்லி விடுறேன். நான் ஒரு பட்டிக்காட்டான் பள்ளிக்கூடம் போகான்னு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நன்றி வணக்கம், ஏற்றுக்கொள்றேன். ஆனா இந்த மக்கள் பாவம் அப்பா, பாவம். இந்த உண்மையான இந்த மக்கள் பாவம். வேலைக்கு போய்க்கல, வேலை இருந்து டாக்ஸியோட எத்தனை பேர் காரை கமரா அடிச்சு, எத்தனை லைசன்ஸ் பாயிண்ட்ஸ் இழந்து, எத்தனை பேர் வேலையை விட்டு நித்திர தூங்கி, நீங்க வரப்பொருளுக்கு எத்தனை பேர் வேலையை லீவ் எடுத்து, எத்தனை பேர் நீங்கள் அங்க போன வைத்தியசாலையில் கிடந்தவங்க. ஆற்றியாவது ஒரு நன்றி கடன், ஒரு அர்ப்பணிப்புக்கு ஒரு நன்றி இருக்கா உங்களுக்கு? இருக்கா? பண்ணி மேந்தனை விடப்பா, கண்டபடி பேசிட்டு போங்க. எனக்கு எந்த நீங்க பண்ணி மேந்தனை எனக்கு எந்த பிரச்சனை. ஒரு நிமிஷம் தாங்க. இப்போ கிரீன்லாண்ட் காந்தன்னு சொல்ற மாதிரி ஒரு 48 hours 72 hours டைம் கொடுங்கோ. வரையிலே என்றால் டைம் பிரேக்ல வேலை செய்யறதுக்கு என்ன கதைக்க விடுங்க. மைந்தன் உங்க விட்டு வேலைக்காரன் நான் இல்ல, நான் மக்களுக்காக நிக்கிறேன். இது மக்கள் தளம், மக்களுக்காக நிக்கிறேன். நாங்கள் அதைத்தான் சொல்ல போறேன். பாராளுமன்றம் போயிருக்கலாம். நாளைக்கு வந்து அவர் நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து வந்து பேசலாம். நாளைக்கு அவர் பேசி போட்டு நாங்கள் திருப்பி இங்க வாங்கோ செய் நன்றி பறந்து போட்டு நீங்கள் திருப்பி பேசி போட்டு மன்னிப்பு கேட்டு வந்து நீங்கள் ஒன்றும் செஞ்சு ஒன்றும் பிடுங்க போறது இல்லைங்க. மக்கள்கிட்ட நான் இந்த டிசிஷனை மக்கள்கிட்ட வரேன். எந்த ஒரு கட்சியும் வேண்டாம். இவர் எங்களுக்கு வந்து இந்த சொன்ன வேலையில செய்யலேண்டா. மக்களே வடக்கு கிழக்கு ஃபுல்லா மக்கள் ரோட்டுக்கு இறங்குவோமா? இளஞ்செழியன் ஐயாவை தலைமை தாங்க சொல்லி எங்கிற தேசியத்துக்கு இளஞ்செழியன் ஐயாவை அரசியல் கட்சிகள் கேட்டு அவர் மாட்டேன்னு சொல்லிட்டார். நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். உண்மையில் அவர் ஐயாவில் எனக்கு மதிப்பு இருக்கு, வித்தியான கொள்கைகள் மதிப்பு இருக்கு. வாங்க அப்ப இளைஞர் உச்ச நீதிமன்ற கன நீதிபதி கௌரவ நீதிபதி அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. இந்த சாவச்சேரி மருத்துவமனையில அர்ச்சுனா கொண்டு வந்தால அந்த மருத்துவ வழக்கு கொண்டு வந்தார் இல்லையா? அதுக்கு எதிராக ஏன் நீங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்த பொதுநல வழக்கு தாக்கல் செய்யல ஐயா? தாக்கல் செய்யலாத நீதிபதியா தாக்கல் செய்யலாத வழக்கு தேர்தல் வரைக்கல மக்கள்கிட்ட இந்த கேள்வி கூட கேட்பாங்களா இல்லையா? அப்படி கேள்வி கேட்டா அவர் தாக்கல் செய்யலாத. ஒரு நீதிபதியா இருந்து வழக்கு தாக்கல் செய்யலாதப்ப ஒரு நீதிபதி வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. என்ன சமூக வலைத்தளங்களை வந்து என்ன சோத்துக்களை முழு பூசணிக்க படைக்கிறீங்க? நீங்க இப்ப இளஞ்செழியன் ஐயாவை விட சரியான தெரிவு தமிழ் தேசியத்தை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லுங்க. யாரு இருக்கா? மக்களோட நலன்ல அக்கறை கொள்ளாத நீங்கள், பாதிக்கப்படுற மக்களுக்கு குரல் கொடுக்க முடியாத நீங்கள், நாளைக்கு என்ன மக்களுக்கு வந்து இருக்கிற தொழில கொடுக்க முடியாது ஐயா. உங்களுக்கு விலங்கையில இருக்கிற தொழில அவர் அவர் கொடுக்க முடியாது. கொடுத்தால் அவர் அந்த பதவியில் இருக்க முடியாது. ஏனண்டா உங்க பேர் டாக்டர் ஏன் அர்ச்சுனா இப்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு? ஆதாரம் இல்லை. தெரியும், எல்லாம் ஜனம் கதைக்கலாம். ஓ கொண்டே வழக்கு போடு, அவரை பற்றி இப்படி சொல்லு, அவரை பற்றி இப்படி சொல்லு. எத்தனை பேர் டாக்டருக்கு பின்னால நின்று ஆதாரம் கொடுக்க ரெடி? எத்தனை பேர் காசு கொடுத்து நான் பணத்தை வழியில கொண்டு வந்தான்னு சொல்ல ரெடி? சும்மா ஹியசே என்று சொல்லுவாங்க வெள்ளக்காரன். சரியா? ஹியசையில் நீங்கள் போய் கோர்ட்டில் வழக்கு போடல. ஆதாரம் இருந்தால் கோர்ட்டில் வழக்கு போடலாம். ஆதாரம் இல்லாமல் கிரீன்லாண்ட் இதை நாங்க மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு விட்டு பார்ப்போம். இதுல நீங்க 750 பேர் நிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த இளஞ்செழியன் ஐயாவை விட எங்கட தேசியத்தை வழி நடத்துறதுக்கு இப்போதைக்கு வேறு ஒரு தமிழ் தலைவரை எங்களால கையை காட்ட முடியுமா? முடியுமான்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் எஸ்ன்னு சொல்லுங்க, முடியலன்றா நோன்னு சொல்லுங்க. மக்கள்கிட்ட கருத்தை பார்ப்போம். அவர் இப்ப கட்சிகள் கேட்டு தான் மாட்டேன்னு சொல்லியிருக்கார். இது மக்கள் கேட்டு அவர் வருவார் கட்டாயம். கடைசி 5 இடத்து சொல்லட்டா. இனிமே எந்த அரசியலுக்கும் இந்த தளத்துல நாங்க வரமாட்டேன். உங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக பன்னிமேந்திரா இந்த புலன் சலத்தை இழுத்து மூடிட்டு போகணும் தவிர கட்டச்சி வந்து அப்ப இல்லாட்டி உங்களை விளம்பரம் செய்யணுமா? கட்டணம் போட்டா விளம்பரம் செய்யுங்க. நாங்க மக்கள்கிட்ட சொல்லி போட்டு மேலிக்கிற 9 பேருக்கு புரிச்சு கொடுத்து போட்டு மக்களுக்கு சிலங்கால உள்ள மக்களுக்கு நாங்க அதுல கொஞ்சம் உங்களோட கட்டணத்துக்குரிய பேக்கேஜ் சொல்லுங்க. எனக்கு 100 கோடி அண்ணா, நாங்க 100 கோடி முன்னாள் போராளி எடுக்கிறாங்க. பாவம் கொண்டு ஒரு 60 கோடியை தள்ளி விடுவோம். அங்க பள்ளிக்கூட பிள்ளைகளை கொண்டு ஒரு 20 கோடி அடிச்சு விடுவோம்.
சரிதானே? வேணா அந்த ரோட்ல நீங்க மாமூலம் பிச்சை எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு 10 கோடி அடிச்சு விடுவோம், 90 கோடி போகட்டும். இதுல 10 கோடி மைந்தன் இதுல நீங்க மைந்தன் 1 கோடியை கொண்டு போவோம், சந்தோஷம். நீங்கள் அப்ப நீங்க இப்படியாவது எவ்வளோத்தையும் காசு வந்து கதைங்கோ. இளஞ்செழியன் ஐயா வந்து ஓம் என்று சொல்லிட்டார் என்று சொல்லி சொன்னால் நீங்க அடுத்த நிமிஷம் அவருக்கான இதுல ஆதரவு தெரிவிக்கலைன்னா நான் மொட்டை அடிச்சுட்டு வாரேன். நீங்க கண்டிப்பா நான் பெற மாட்டேன். நான் கேள்விதான் கேட்பேன். சும்மா சேலஞ்ச் பண்ணாங்கப்பா. ஏதோ உங்க ஐயா, நான் பிரச்சனை சொல்றேன் ஐயா, நீங்க கேள்விதான் கேட்பேன். எனக்கு இளஞ்செழியா ஐயாவுல மதிப்பு இருக்கு. இப்போ சொல்றேன், உண்மையா நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். நான் சொல்றேன் தானே, இப்போ எனக்கு மதியாதை இருக்கு. ஆனா நீங்கள் மக்களுக்கு உதவி செய்ய போற வாரன்னு சொன்ன நீங்கள் எதற்காக இதுவரை மௌனமா இருந்தீங்க? நீங்க செய்த சமூக சேவை என்ன? கடைசியா அந்த நீங்க நீதிபதியா இருந்து செய்யறத விட வேற என்ன சமூக சேவை செய்வீங்க ஐயா? உங்களோட வழக்குல உங்களோட காவலாளிய சுட்டு நீங்க அவரை அந்த புள்ளிய வளர்க்கறது, அந்த அம்மா அந்த கால விழுந்து வழங்கு, உங்களுக்கு நான் 3 நாள் கவிதை அளிக்கிறேன் ஐயா. நீங்க நல்ல மனுஷன். சாகு மட்டும் என்ற பேரை உங்களை பாடும். எதில் நீதிபதியா இருந்து ஒரு நீதியை நிலைநாட்டி சிங்கள மக்கள் மகண்ட காலில் விழுந்தீங்கள ஒரு அப்பாவிமான. எனக்கு இப்போ அந்த கண்ணீர் வருது ஐயா. எனக்கு கண்ணீர் வருது உங்கள. எனக்கு அப்படியே நல்ல மனுஷன், எனக்கு அந்த நன்மதிப்பு இப்பவும் இருக்கும். ஆனால் சாக்கடை அரசியலுக்கு வந்து செத்து போகாதீங்க ஐயா. நான் காலில் விழுந்து உரம் வராதீங்க. இவன் கவுத்து விட்டு போயிடுவாங்க, உங்களை பாவிக்க முற்படுறாங்க. தயவு செய்து நல்ல பேரை கெடுத்துறாதீங்க. இன்றைக்கு ஒரு அர்ச்சனை நம்பினோம், நாளைக்கு உங்களை நம்ப விட்டு கழுத்தறுத்துட்டு போயிடுவான். காலில் விழுந்து கெஞ்சிறன் ஐயா. இன்றைக்கு இப்போ நீங்க அந்த அம்மாவோட காலில் விழுந்ததான் என்ன கண்ணுக்கு நிற்குது. எத்தனை முறை நான் பார்த்து அழுது பண்ணி உங்களுக்கு தெரியாது. தயவு செய்து உங்களை பேரை தக்க வச்சு கொள்ளுங்க. நாங்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கலாம் ஐயா, ஆனால் நேர்மையா இருக்கணும் ஐயா. சாக மாட்டோம். புலிஸ் ஐயா வந்துடாதீங்க. இவங்க உங்களை மாட்ட போறாங்க, வந்துடாதீங்க. கும்புறன் சார் அடிக்க போறாங்க உங்களுக்கு, வந்துடாதீங்க ஐயா. இந்த அரசியல் சாக்கடைக்கு வந்துடாதீங்க. நீங்க வந்து கேளுங்க நாளைக்கு, தம்பி பரிமேந்தன் நான் காசு கேட்கிறேனப்பா இந்த ரோட்ல பிள்ளைங்க நான் உங்களுக்கு நாங்க மக்களாகி நாங்க சேர்த்து உங்களோட கையில தான் கொண்டே கொடுங்க ஐயா. கொடுங்க ஐயா, கொண்டே கொடுங்க ஐயா. களத்தை வந்து காசோட ஜாயின் பண்ணாதீங்க. இவங்க நம்பாதீங்க ஐயா, இவங்க நம்பாதீங்க. இந்த வர்த்தகர் வந்து உங்களை பல விரிக்கிறாங்க. விழுந்துடாதீங்க. கும்புறன் நான் நாளை செத்து போலாம், பிரச்சனை இல்ல. விழுந்துடாதீங்க ஐயா, கும்பிட்டு கேட்கிறேன் ஐயா. விழுந்துடாதீங்க டாக்டர். ஒரு தேர்தல்ல ஊழல் நடந்தா அதுக்கு என்ன அடுத்த ஸ்டெப்? எப்படி அதை கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம்? மக்கள் பட்டினியால தவிக்கணும். அந்த மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக சிங்கள மக்கள் கோத்தாவுக்கு எப்படி கிளம்பினமோ அதே மாதிரி வெண்ணில மக்கள் வடக்குமான மக்கள் கிளந்தெழுந்து அத்தனை அரசியல்வாதியும் விரட்டணும். அந்த ஒரு மாற்றம் பெறும். ஆளுகிற மத்திய அரசிய பயப்படுவான், ஒரு தீர்வு வரும். அல்லது இன்றைக்கு அனுரா வந்திருக்கிறார், சொல்றேன் 2ஆம் தெரிவு அனுரா குமர திசநாயக்கா வந்திருக்காரு இல்ல, அவர் வந்திருக்கிறார். அவர் 12 ஆசனத்தை எடுத்துக்கிறார். ஒரு சிங்களமும் தமிழ் மக்களும் ஒன்று இந்த நாட்டுக்கு வேணாம். இது நல்ல ஒரு சந்தர்ப்பமா இருக்கு. இப்ப உங்களோட நீதியை நிலைநாட்டுங்க. நாளைக்கு அவ்வளவு மக்களும் உங்களுக்கு பின்னால வருவான். வெள்ள போட்டிய ஒரு அரசியல் தமிழ் அரசியல்வாதியும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இது நடக்குதா இல்லைன்னு பாருங்க. நீங்க மக்கள் கேட்கிற அத்தனை விஷயத்தையும் செய்யுங்க. அர்ஜுனாவை நீங்க ஓட விடுங்க தண்டவாடல. அது ஒரு பலகலத்தை வித்ரோ பண்ணி விடுங்க. ஓட விட்டுட்டு முழு அரசியல்வாதியும் வெள்ள போட்டியிலையும் புள்ளத்தி கலைக்க முடக்குங்க, கொண்டு போய் அதுக்கு அர்ஜுனாவா கருவியா பயன்படுங்க. 5 வருஷத்துக்கும் ஒன்றும் அவனுக்கு எதிராக ஒன்றும் செய்யாதீங்க. முடிச்சு போட்டு உங்களோட ஆட்சியை நிலைநாட்டுங்க. இந்த தமிழக போகட்டும். ஒருங்கிணைந்த இலங்கைக்குள்ள ஒன்றுபட்டு வாழட்டும். விடிபாறதுக்கு வழி இதுதான். அல்லது மக்கள் புரட்சி தமிழினத்துக்கு எதிராக தமிழ் மக்கள் அதே தமிழ் பட்டியலுக்கு எதிராக வெடிக்கணும். அது பார்த்து மத்திய அரசு என்ன செய்யணும்? அடங்கணும். 2 ஒன்று நடக்கணும். அதை விட்டு போட்டு நீதிபதி இளஞ்செழியன் வந்தா நாளைக்கு அவரை இன்றைக்கு யார் விக்னேஸ்வரன் வந்து கிழிச்சு போட்டார். அவர் இன்றைக்கு சாராய கடை கட்ட வந்தா உங்களை கட்டிப்பு போயிருவாங்களே ஐயா. அவங்களுக்கு அந்த வெள்ளத்துக்கு மட்டும் உங்களை பாவிப்பாங்களே ஐயா. பாவிச்சு போட்டு நாளைக்கு நான் சொன்னா 50 தரம் சொன்னான் திலீப். சரி, இது நடக்காது. சரியோ, நீங்கள் ஏதோ இதுல நிக்கிறீங்கள், எல்லாம் ஒற்றுமையாக்கலாம் கொள்ளலாமன். இதுக்காகத்தான் நான் சொன்னா நான் டாக்டரோட கலைக்க மாட்டேன். இதுவரையும் நான் கலைக்கிறேன். சரியோ, என்ன பண்றது? என்னால முடிஞ்சதை பண்ணினேன். சரி, எதுக்கு மேலால நாங்க லோயலா இருக்கலாம். பாத்தீங்களா எவ்வளவு புலவண்டு. சரி, நான் சொன்னேன் நாங்க இப்போ சொல்றோம் ஆதரவுதாரம் உங்களுக்கு எங்களுக்கு பட்டியா போடுங்க. நான் மக்களுக்கு முன்னாடி சொல்லி போட்டு மக்களுக்கு அந்த காசு போய் சேரட்டும். அப்படி இல்லையா? இது கட்டணம் செலுத்தப்பட்டா விளம்பரம். எதை சொல்றேன்? கட்டணம் செலுத்தப்பட்ட எங்கட யூடியூப்ல போடுவோம், எங்கட எதிரி வெப்சைட்ல போடுதெல்லாம் வேணும்னா அவங்க பேசலாம். வெப்சைட் வந்து பிரச்சனை இல்லை. அது வர்த்தகம். அப்போ
ஒரு Yes. மக்களோட ஃபியூச்சரை பார்த்து செய்கிறது தான் உண்மையான ஒரு இது பொது சேவை, சமூக பொறுப்பு. சரி, கதைக்காதீங்கப்பா. காசு இல்லையா நீங்க தானே ஐயா கேட்டீங்க இளஞ்செழிய நீதியா பாருங்க மக்களை நாங்க இளஞ்செழிய நீதிபதி ஐயா கதைக்கவே இல்லையாப்பா. இல்லையா இளஞ்செழிய நீதிபதி ஐயா வந்தாரண்டா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மக்கள் தயாரண்டா. நீங்க 100% ஜேசன் கொடுங்க, நான் உங்களுக்கு பின்னால வாரேன். மக்கள்லாம் நீதிமன்றம் மக்கள் சொல்லுங்க. இப்ப இதை உண்டாக சொல்லுங்க, இளஞ்செழிய நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு பின்னால போறதுக்கு நீங்க தயாரா? ஓமண்டா ஜேசன் கொடுங்க. எனக்கு பெரும்பான்மை ஒரு நல்ல எக்ஸாம்பிளா கிரியேட் பண்ணிட்டோம். என்ன சரிதானே? இப்ப 5 கிழமை 6 கிழமை இருந்து கத்தி 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 மனுஷட்ட டைமையும் வேஸ்ட் பண்ணி, பார்வையாளர்கிட்ட டைமையும் வேஸ்ட் பண்ணி, இதுல வர கெஸ்ட் டைமையும் வேஸ்ட் பண்ணி, எங்களோட டைமையும் ஒரு அரசியலே சனம் வந்து எங்களுக்கு ஒரு அரசியலே வேண்டாம். பேசாம போய் சிங்களவனுக்கு போட்டுட்டு போவோம். வேற வழி இல்ல, அதான் நல்லது. வேற வழி இல்ல. தேசியத்தை நாங்கள் அழிச்சு போட்டு போறோம். தேசியத்தை தானே வித்து போட்டாங்க. அண்ணாக்கு இந்த தளத்துல நான் உங்களுக்கு கோடான சார்பாக நீங்க செய்த உதவிக்கும் இப்படி ஒரு எங்களுக்கு உணர்வுள்ள ஒரு ஆக்களை நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா காலம்தான் பதில் சொல்ல வேணும். இது கடைசி பாதை. இந்த பாதையை பொதுமக்களாகிய மக்களே நீங்க தேர்ந்தெடுக்கணும். எங்களோட தமிழ் தேசியம் எங்க போன்றது பொதுமக்கள். கண்டிப்பா ரெண்டு பக்கம் இழுத்தோன்னு கேட்க குறுக்குறதுக்கு மன்னிங்க காந்த என்னண்டு இதுக்கு தீர்வு காண்றது. ஒன்று டாக்டர் இறங்கி வர வேணும், அல்லது மைந்தன் டாக்டரை பற்றி இப்படியான பிள்ளையான பிரச்சனையில நாங்க கதைக்கப்படாதுன்னு சொல்லி அதை எங்கிட்ட கருத்துச்சு வந்துடும். சரிதான் இல்ல அவர் நீங்கள் வெள்ள போட்டி சாராய கடை வச்சிருக்கிறார், அவர் அங்க பொட்டையை கொண்டே கொடுக்கிறார், குடும்பத்தை கொடுக்கிறார், பிள்ளைகள் வெளிநாட்டுல படிக்கிறத நீங்க சொல்ல இல்லையா? அது அப்ப நீங்க செய்யறதா என்ன? அப்ப நீங்க கடந்த தேர்தல்ல வெள்ள போட்டியில அவர்கிட்ட புள்ள போய் லண்டன்ல படிக்குது, கனடால படிக்குது, அவருக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு கரும்பு தோட்டம் இருக்குது. அப்ப நீங்க வச்சது என்ன ஐயா? இப்ப உங்களுக்கு எதிராக அதே விஷயத்தை நாங்க வச்ச பிறகு அதே நாங்கள் மட்டும் உங்களுக்கு தேச உதவியா தெரியும். இது என்ன செல்வம்? இது எனக்கும் உமக்கு என்ன தெரியா? எனக்கு அரசியல் புதுசப்பு. உங்களை மாதிரி நாலேஜ் உள்ள ஆள் நான் இல்ல. சரியோ? வாய்ப்பில்லை ராஜா. நக்கல் இருக்கலாம், நளினம் இருக்க கூடாது. இல்ல வாய்ப்பில்லை ராஜா, என்ன விட்டுடுங்கோ. சரியோ? என்ன விட்டுடுங்க சொல்றோம். நீங்க எதுக்குமே இங்க இனி வாய்ப்பு இல்ல, விட்டுருங்க. வேணாம். மக்களே தீர்ப்பு சொல்லட்டும். மக்கள் தீர்ப்பே மகிஷன் தீர்ப்பு. நான் இதுல இருந்து விலகி கொள்றேன். நன்றி, வணக்கம். என்ன செய்யலாம்னு நீங்க சொல்றீங்க? இதுக்கு இல்ல, நான் ஒரு பொதுமகனா சொல்றேன். நீங்கள் எந்த தனிப்பட்ட கருத்து, நீங்கள் இதுதான் கடைசி தருணம். சிறியண்ணையை சேர்த்து இதுல போகணும். அல்லாட்டிக்கு இதுல பெரிய தோல்வி காணுவோம். நாங்கள் தமிழ் மக்கள் சிறியண்ணை தான் காந்தன ஓகே, சிறியனே ஜெயிப்போம். சரி, நாளைக்கு மைந்தனையோ ஆரோ சிறியனே கூட்டின்றது. இதே சிறியனை கேட்பார், நீங்கள் என்ன பற்றி எவ்வளவு எல்லாம் காய்ச்ச நீங்கள் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இதே கீழே காந்தன வெயிட் பண்ணுங்க, என்ன கதைக்க விடுங்க ப்ளீஸ். நீங்க கதைக்க நான் குறுக்க வாரேன். கதைக்க விடுங்க, ஒரு 2 நிமிஷம் தான் காய்ப்பேன். கதைக்க விடுங்க. நாளைக்கு சிறியனை வந்து ஒரு கேள்வி கேட்குது, இங்க எங்களை என்ன களை ஊத்துனீங்க, இப்ப என்ன இல்ல என்ன நம்புறீங்கன்னு சிறியனை கேட்பேன். இந்த கீழே இருக்கிற மக்களை என்ன கேள்வி கேட்பினோம்? நீங்க வெள்ள வட்டி வண்டிகள், அங்க கலைப்போம் இங்க கலைப்போம் வண்டிகள், பிறகு எங்க போனீங்கன்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவீங்க சொல்லுங்க? கடைசி சந்தர்ப்பம் ஏன் காந்தனா, நீங்க இதே 3 கிழமைக்கு முன்னாடி இதுதான் கடைசி சந்தர்ப்பம் தான் நீங்களும் போட்டு கேட்டீங்களா இந்த தளத்துல ஏறி? நாங்களும் அப்படிதான் கேட்டனாங்களே கடைசி சந்தர்ப்பம். நாங்க நம்பி இருந்தாங்க, இப்ப தோத்து போனோம் ஐயா. இதைத்தான் அடுத்த முறைன்னு சொல்ல போறோம். நாளைக்கு நீங்கள் சிறுதரனை கூப்பிடுவீங்க, என்ன 2 பேரை கூப்பிடுவீர்கள், நாங்கள் அமைப்பு வேண்டுவீர்கள், மாநகர சேர வேண்டுவீர்கள், அவங்க அடுத்த நாள் பாய் ஆட்டிட்டு போவாங்க. இதே தான் சொல்ல போறீங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? அண்ணா 2ஆம் தரம் தோத்துட்டோம்னு போறீங்க. நாங்கள் 15 வருஷமா 30 வருஷமா இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம். தோத்து போங்க. அது என்ன பிரச்சனை இல்லை. அது மைந்தனை எடுக்கிற முடியும், இது மைந்தன தளம். பட் அப்படி ஒன்று இனி அது மைந்தன் எனக்கு தந்த ப்ராமிஸ் இருக்கு. இனி அப்படி ஒன்று செஞ்சால் நான் பெற மாட்டேன். அவ்வளோ அது பிரச்சனை. நான் பெரிய ஆள் இல்லை,
பட் நான் சொல்றேன் எனக்கு இல்ல என்ன செல்வன் பொறுத்தவரை நானும் பொதுவானா என்ன கேட்கிறேன். பொறுத்தவரை அந்த என்னோட செல்வா பயணிக்கிறது சொன்ன போல எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அல்ல எனக்கு ஒரு சகோதரம் அவருக்கும் கெட்ட வருவாங்க நான் விட மாட்டேன். அதால நான் சொல்றேன் இதுதான். இனி அவர் எடுக்கிற முடிவு அதுக்கு நான் செல்வன், நீங்கள் ஒத்துக்கொள்றீங்களோ இல்லையோ, தளத்துக்கு கெட்ட பேர் வந்துட்டு நாங்கள் காத்தடிக்கிற பக்கம் சாயிற மாதிரி கிடக்கு. இதைத்தான் நாங்கள் அப்படி இல்ல. இதை வந்து நாங்கள் அது உங்களோட கருத்து ஐயா, மக்களுக்கு தெரியும். நாங்கள் என்னன்னா நாங்கள் நான் உங்களை கேட்கிறேன், நேற்று வந்த மக்களே என்ன பேசினது, எஸ்பியை பேசினது, என்னது பேசினது? நாங்கள் டாக்டரை பற்றி பிள்ளைன்னு சொல்ல நீங்க தானே ரக்கி விட்டீங்களேன்னு நாங்கள் அதைத்தானே முன்வாங்க செய்து கொண்டிருந்தோம் நாங்கள். அப்ப இதுல கெட்டது நாங்களா யார் யார் இல்ல தளம் கட்டுறீங்க தளத்துக்கு அதால அப்படி ஒரு பேர் வந்தது. ஆனா நாங்க கதைக்க விட இல்லை, ஒருத்தரையுமே டாக்டரை பற்றி பிள்ளையா கதைக்க விட இல்லை. நாங்கள் என்னத்துக்காண்டி அப்படி விடையில அப்படி விடாத நீங்கள் இடையில ஒரு இதுக்குள்ள கொண்ட விடணும்ன்ற ஒரு நட்பாசையில நாங்கள் அப்படி செய்து நாங்கள் அப்படி ஒரு டாக்டரை மேல ஏத்துறதுக்கு நாங்கள் 1000 பேர் 1000மோ எத்தனையோ பேர் இதுல வாரவே இந்த கண்ணில் மண்ணை தூக்கிட்டோம். சரியோ, மக்களை நாங்கள் பிள்ளையான வழி நடத்தப்படாதப்ப. நான் பிள்ளையா கதைக்கிறேன்னா மைந்தனுக்கு இப்போ சரியான கோபம் வரும், என்ன இப்போ இறக்குவேன். சரியோ, என்ன பிளாக் அடிப்பார், எஸ்பி பிளாக் அடிக்கும், இல்லை மைந்தன் பிளாக் அடிச்சு போட்டோம். எனக்கு தெரியாது, உங்களோட நெட்ஒர்க் ப்ராப்ளம் மட்டும் முடிக்கலப்பா. நான் உங்களில் ஒருதன். சரியோ அடவடியா இல்ல என்னன்னு மக்களுக்கு அதே இது இப்ப நாங்கள் திருப்பி கேட்கிறோம். இப்ப கேள்வி கேட்க எவ்வளவுக்கு ஆதரிக்கமோ ஒரு எம்பியா வந்துட்டாரப்பா. சரியோ, எங்களுக்கு அவர் வந்து இதா போகலாது. புல விட்டா நாங்கள் திருப்பி அடிப்போம், புல விட்டா கேட்போம். நீங்க இந்த புல விடுறீங்கள், இது சரி வராது. அப்ப அப்படி புல விட கேட்க உங்களுக்கு பிடிக்குது இல்ல, பிடிச்ச எங்களை இப்ப ஏன் உங்களுக்கு பிடிக்குது இல்ல? இவ்வளவு நாளும் நாங்க நன்மையை மட்டும் தானே கதைச்சினாங்களா? அப்போ தீமையா இப்ப நந்தீஷ் கதைச்சபடியா நீங்க நேர பார்த்தபடியா நீங்கள் நந்தீஷ் இந்த ஆதங்கத்தை நந்தீஷ் மட்டும் இல்லையாப்பா. ஐயோ, உங்களுக்கு தெரியாது. எனக்குள்ள ஆரம்பரையா இருக்கு. நான் இதை எப்பாவது பாத்திரம் இருந்திருக்கிறேன்னா இல்ல செல்வா, உண்மையா நான் இது மட்டும் இத மாதிரி தான் கன பேர் கேட்கணும். சரி, இத மாதிரி தான் கன பேர் கேட்கணும். உங்களுக்கு தெரியாது கில்லாண்டையா? சொல்லுங்க ஐயா, நான் உங்களா இன்றைக்கும் சொல்ல கில்லாண்டையாண்டு கேட்கிறேன். எனக்கு ஒரு 3 மாசம் இந்த தளத்துல வந்து உங்களுக்கு தெரியும், நான் கதைக்கிறேன். என் 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் 15 பேரை நான் இழந்திருக்கிறேன். தெரியுமா உங்களுக்கு? அது அப்படித்தான், அதுதான் நான் சொன்னேன். ஒவ்வொரு தரம் இதால அன்றைக்கு ஒரு ஐயா சொல்றாரு, தான் டிராபிக் லைட்ல ரெட்டில் ஓடிட்டாரா பன்னி வாய்ந்த தளத்தை பார்த்து கீழே கேட்டுக்கொண்டு இருக்கிற. சரி, எனக்கு வேலையில வார்னிங் தந்துட்டாங்க போனை பார்த்து வந்து. சரி, அப்படி இப்படி கன பேர் கன இதுகள் நாம சொன்னது தானே. இப்பதான் உங்களுக்கு தெரியும், மைந்தனையும் சொல்லி போட்டேன். அன்றைக்கு நான் செத்த உண்மையே சொல்லி போட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா டாக்டர் செந்தூரன் என்ற ஃப்ரெண்டு. வணக்கம், பேசுங்க. ஹலோ, வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ ஹலோ டிஎஸ். இந்த கீழே கமெண்ட்ஸை பார்க்குறீங்களா? இந்த பிக் அண்ட் ஏதோ ஒன்று எழுதி கொண்டு இருக்குது, பார்த்தீங்களா? பிக் அண்டு வேணா அப்படி பின்னாடி இருக்கு. அப்போ நானும் அது திருப்பி போட்டேன், உண்டு அம்மாவும் அப்படியாண்டு இந்த போட்டிருக்க தீபன் போட்டிருக்கு. தீபன் ஒன்று போட்டிருக்குது. தீபன் நான் பார்க்குறேன். இங்கே வாங்க, தீபன் ஏதோ இருக்குது. தீபன் ஏதோ இந்த ஃப்ளாக் ஒன்று போட்டிருக்கு, வந்துட்டா போடியோ என்ன இருக்குது. அதுதான் டாக்டர் கணேஷுக்கு எழுதிட்டு இருக்குது. இதில் கொஞ்சம் கீழே பாருங்க என்ன சொல்ல வந்து. திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். மிஸ்டர் Vannimaythan or other guys here, I respect you, but don't go and beg him to come back. This is too late. சரிதானே? He didn't take the flight and come and say hello and everything. எங்கே நின்று லைஃப் போடுறாரோ அதிலே நின்று ஹலோ வந்து ஜாயின் பண்ணி he can speak if he likes. So it's too late. Don't beg him to come back and ask apologies. There's no need anymore. This is my opinion. சரிதானே? ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு இவர் இல்லைன்னா வேற ஒருத்தரும் இல்லை, வேற ஒருத்தரும் இல்லைன்னு நீங்கள் அரசியலே வேண்டாம். So we pack up and move on.
மூவ் ஆன் இல்ல இது பின்னாலேயே போக போக இந்த அம்மா என்ன சொல்றாண்டா, அதாவது திருப்பம் போய் அர்ச்சுனா ராமனிடம் பிச்சை கேட்கணும், பெக்கிங் பிச்சை கேட்கணும்னு சொல்றா. பிச்சை கேட்டவர் இங்க வர வேண்டாம்ட்டு. அவர் விமானத்தை பிடிச்சி இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக லைவ போட்ட போறதுல காய் சொல்லி போட்டு போயிருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி வராதவர்கிட்ட ரொம்ப தாமதமாகி விட்டாது. எனவே அவரிடம் போய் ஒன்றும் கேட்காதீங்க அப்படின்னு அம்மா வடிவா சொல்லிக்கிறா. ஏனெண்டா இங்கிலீஷ் சொன்னா எல்லாருக்கும் முழங்கும் தானே, அதுதான் வேற விஷயம். அம்மா சொன்னது புரியண்டா நோவோடு போடுங்க, சரியண்டா எஸ் போடுங்க, அவ்வளவு. பாப்போம் அப்பன். கேன் யூ bring him the big பொம்பளையா ஆம்பளையா எனக்கு என்ன தெரியல. is continuous writing something is irritating me. மேல கூப்பிடுங்க பாப்போம். Oh, maybe his family is the same party, I don't know. For the beach, I am sorry to say we are not like that. So is continuous writing like this. I am a native place. My grandma is a Sri Lankan. அம்மா இந்த பேசக்கூடாது ப்ளீஸ் அம்மா. I am sorry, it's make me irritating. No. So தமிழ்ல கலைங்க ப்ளீஸ் அம்மா. for my own opinion is take அம்மா தமிழ்ல someone கலைங்க அம்மா ப்ளீஸ். sorry. தமிழ்ல கலைங்க ப்ளீஸ் அம்மா. Yes, I try my best, man. சில நேரம் அப்செட் ஆகிருக்கு தமிழ். இல்ல ஏன்னா இதுக்கு வேற மாதிரி பிரச்சனை வந்துருவோம் உங்களுக்கு, அதான் நம்ம ப்ளீஸ். என்ன சொல்ல, வேற யாராவது எடுங்கோ. ஊசியில இருந்து வந்த ஆக்கள் அவங்க இனி திரும்பி வரமாட்டாங்க. நான் திருப்பி என்ன சொல்ற, அதுல திருப்பி அவங்க வரமாட்டாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் வேற யாராவது எடுத்து அப்படித்தான் ஃபோன் பண்ணலாம். அல்லது நீங்கள் பின்னால் இப்படி பிச்சை கேட்டுக்கொண்டு போகிறேன்னு சொன்னால் யூ கேன் கோ. உங்களுக்கு அது உங்களோட பிரச்சனை. நான் இதில் இனிமேல் பாட்டு இந்த கதைக்கு நான் வரையில. ஐ ஆம் சாரி டு சே. ஆமா இப்படி நம்பலாம், இப்படி நம்பலாம். என்ன இது மாதிரி நம்பி செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே. ஆனால் இப்போ தெரியுதானே இவர் ஃபிட்டாக இல்லை தானே இதுக்கு. இவர் மாறிட்டு திரிகிறார். இப்போ இதனால் எங்களுக்கு எவ்வளோ மன பிரச்சனை. அண்ட் வன்னி மாய்ந்தன் ஆல்சோ அண்ட் ஆல் த கைஸ் ஹூ யாரும் இதில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான். நான் நினைக்கிறேன் இதில் இருந்து விலகுறது தான் நல்லமன்னு நான் நினைக்கிறேன். மற்றது நான் இதை பற்றி இனி தொடர்ந்து கலைக்கிறது விருப்பம் இல்லைண்டா. அது ஆனால் உங்களோட பிளாட்ஃபார்ம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. நான் அதில் வருவேன். ஆனால் இனி இதை பற்றி கலைக்கிறதுக்கு நான் வரையிலையா. ஓகே டியர். ஆனா லைக் மட்டும் போட மாட்டேன்றது. முந்தின 1 மில்லியன் வந்தது. மக்களை லைக் அடிச்சுடுங்க மக்களே ப்ளீஸ். ஓகேயா. சும்மா இந்த தலம் போட மாட்டேன். 1 லட்சம் லைக் அடிச்சுடுங்க. Thank you guys. 3 லட்சம் மட்டும் கிடைக்கும். Love you all. நன்றியம்மா. நம்ம பொண்ணா நேரத்துக்கு நன்றியம்மா. நல்ல அர்த்தத்துக்கு மிக்க நன்றியம்மா. பேச உறவுகளை வாருங்கள், உங்களுக்கு கருத்துக்களை தாருங்கள். இது உங்களுக்கான தாளம். வணக்கம் மன்னிமைந்தன், நானும் உறங்குறேன் ஐயா. நீங்கள் முடிவெடுங்க, பொதுமக்கள் என்ன சொல்லணும். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை நான் ஏற்க தயார். மக்கள் நீங்க சொல்றதை நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். கிரீன்லன்னா உங்களோட இதுக்கும் நீங்களே 4 பேரோட கதைச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். எங்களுக்கு தமிழ் தேசியம் இது கடைசி நிலைமை. அதை நீங்கள் கருத்துல கொண்டு என்னுடைய நாளைக்கு இப்படி சொல்லிக்கல. ஒரு 300 பேரை செட் பண்ணி கொண்டு அவன் நாக்கில் இறக்கி போட்டு அடே அவன் ஜேசன் ஒவ்வொன்று கேட்பான். கேட்க ஜேசன் ஐயோ இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்லுங்க பாப்போம். இதுல எந்த கையில இல்ல. சரி நீங்க சொல்றது சரி. ஆனால் நாங்க செலக்ட் பண்ண ஆள் பிள்ளைண்டா நாங்கள் என்ன பண்ண செய்யலாம். யார் மணி கட்டுறது? சரி நானும் 7 மட்டும் இந்த தளத்துல நியூட்ரலா ஒரு இப்ப லாஸ்ட் 3-4 days 5 days நினைக்கிறேன். அவங்க சிலவோட நல்லது செய்வாங்களே. இதை விட இல்ல செல்லுங்க, அதுதான் நடக்க போகுதுங்க. அதுதான் நடக்க போகுது. என்ன போது என்ன பர்சனல் ஒபினியன் ஏகடியே நல்லா செய்யும். பாருங்க பரத்துறை அமைக்காம எடுத்துட்டாங்க. என்ன நிறைய செஞ்சிருவாங்க ஐயா. அப்படியே நல்லா நடக்கும். சரி நீங்க சொல்றது சரி. சரியோ நான் சஜித்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க ஒன்று கேட்க நீங்கள் தான் சங்கு கொண்டு சங்குல இருந்து ஏகேடியில ஒன்றே நிப்பாட்டி விட்டா. நீங்க நான் இன்னும் அந்த ஜனாதிபதி அண்டைக்கே ஏகேடிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். அதுக்கு மன்னிப்பு கேட்டுறேன் ஐயா. உங்களோட காலில் விழாத ஐயா. இல்ல செல்வன், நான் சும்மா சொல்றேன். சரி நான் இன்னும் ஜனாதிபதி அண்டைக்கே ஏகேடிக்கு தான் சப்போர்ட். சரியோ வேற ஒருத்தருக்கும் இல்லை. கடைசியா நீங்க விட்ட இடத்துலயே நிக்கிறேன்.
ஆனா நான் என்ன சொல்றேன் என்றால் ஏகேடி பவர்லெஸ்ஸா போயிருக்க இன்னும் 2 இயர்ஸ் மேக்சிமம் 2.5 இயர்ஸ்ல ஏகேடி வந்து பவர் இழக்கும். 6000 கோடி கடன் வேண்டி இருக்கணும் இந்த எலெக்ஷனுக்கு முதல். கோத்தபாயா செய்யறதுக்கும் ஏகேடி செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம்? கிரெடிட் கார்டில் எடுத்து நீங்க செலவழிச்சோன்னு இருக்கிறீங்களா? அப்போ வாய்ப்பு இல்லை ராஜா, நீங்க இந்த கடனை கட்ட வேணும். உங்கள்ட பாணியில சொல்றேன்டா, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. என்ன சொல்ற நீங்கள்? எப்படி சுகமா இல்ல? என்னன்னு சொல்ற நீங்கள்? எப்படி வசதி? என்ன நல்ல தானே 2.5 வருஷத்துல அடுத்த எலெக்ஷன் வரும் ஐயா. 2.5 வருஷத்துல இல்ல, 2.5 வருஷத்துல வரப்போறது 15 வருஷம் பாத்துட்டா போச்சு. என்ன அவசரம்? அப்ப உங்களுக்கு தமிழ் தேசியம் என்று ஒன்று இல்ல, உங்களுக்கு தமிழ் கட்சி என்று ஒன்று இல்ல. என்ன செய்ய போறீங்க? தமிழ் அரசியல் ஒன்று இல்ல. அந்த நேரம் குமரத்திசனாவுக்கு ஓட்டு போட்ட யாழ்ப்பாணத்து 3 எம்பிமாருக்கு ஓட்டு போட்ட அந்த மக்கள் தமிழும் பண்ணா தமிழ் தேசியம் பண்ணாம தானே ஓட்டு போட்டவ. இப்ப அதே மக்கள் தானே திருப்பி போய் மாநகர சபைக்கு நிக்க போறீங்க, நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு நிக்க போறோம். அது என்ன 3 மாதத்துக்குள்ள தமிழ் தேசியம் வேணாம நிராகரிச்ச மக்கள் திருப்பி 3 மாதத்துக்குள்ள இல்ல தமிழ் தேசியத்தை வாரண்டா, அப்ப என்ன இல்லப்பாடா இருக்கும்? புரியல. எந்த அரசியலுக்கு எனக்கு தெரிஞ்ச இதுக்கு எனக்கு புரியலையா? தம்பி நீர் இன்னும் தவழ்றீர் கொஞ்சம் போறோம். சரியோ, நாங்க 4 ஆள்ல போடுறோம். சரியோ, இப்ப வந்து சாய்ஸ் இல்லையன்னு தான் எம்பிபிக்கு போட்டது. உங்களோட மாநசபை எலெக்ஷன்ல யார் நிக்க போறது? அர்ஜுனா வந்தவர் அவரை விட சரியோ, வேற ஆக்கள் வந்து ரங்குவினம் அப்போ மாகாண சபைக்கு. அப்படி என்றைக்க சனத்துக்கு சாய்ஸ் இருக்கும். லோக்கல் பீப்புள் வந்து ரங்குவினா. நல்லவரை காட்டுங்க, யோசிப்போம். நாங்கள் யோசிப்போம். என்ன செல்வண்ண, நாங்க யோசிப்போம். வேண்டாமப்பா, வேண்டாம். இந்த அரசியல் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நாங்க யோசிப்போம். நாங்க யோசிப்போம். காலம் தானே யோசிப்போம். அப்ப மக்களுக்கு ஏதாவது தெரியும் தானே, பாப்போம். சிலவுல இன்னொரு அர்ஜுனா வரலாம், யார் வேணா வேண்டது. ஆனா அர்ஜுனா வரலாம், ஆனா அர்ஜுனா மாதிரி வரக்கூடாது. அதான் டாக்டர் உமான்னு சொல்லிட்டா. சரியோ, டாக்டர் கணேசன் கைவிட்டுட்டார். சரியோ, உங்க இதுல ஒரு ஹோப் இல்லாத அரசியலுக்கு நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நான். சரிதானே, நான் நம்பி இறங்கினான் ஒரு நல்ல அரசியல் தமிழ் மக்களுக்கு வருமண்டு. அது கிடைக்க இல்லை. போன வெள்ளிக்கிழமை விடியோட டாஸ்க் நம்பர் 1 கம்ப்ளீட். விக்கெட் விழுந்துட்டுது. 9 குதிரையே 9 பக்கம் ஓடையா, நீங்க 32 குதிரையே ஒரே நூல்ல கட்டி இழுப்பீங்களா ஐயா? எனக்கு அதுக்கு பதில சொல்லுங்க. நெப்போலியன் நெப்போலியன் என்ன சொன்னு சொல்லி பாப்போம். இம்பாசிபிள் என்ற வேர்டை அகராதியில இருந்து எடுக்கணும். I know that நெப்போலியன் சோல்டியர் அது வேற பிரச்சனை. அவன் கண்ண காட்டினால செத்துருவான் ஐயா, அது வேற பிரச்சனை. ஆனா நமக்கு அப்படி இருந்துச்சா? அது நெப்போலியன் ஒழுங்கா இருந்தா மிச்சம் சோல்டியருக்கு இல்ல. நான் சரி, நான் நெப்போலியன் இந்த நாட்டுலனையா இருக்கிறேன். நான் இப்ப கேட்கிறேன், நெப்போலியன் சொன்னா அந்த சோல்டியர் முழுக்க செத்தாங்க, அது வரலாறு உண்மை. ஆனா நெப்போலியன் தலைமத்துவம் அப்படி இருந்தது. அப்படி இருந்தா அங்கிருந்த தலைமத்துவம். நான் மைந்தனுக்கு சொன்னான், கேளுங்க, எலெக்ஷன் எல்லாம் துவங்க முதல் கட்டமைப்பு எங்க உருவாக்க சொன்னா கட்சி தலைமையும் இங்க இருக்கணும்னா, காசு முழுக்க இங்க இருந்து ஹேண்டில் பண்ணணும்னா, நோட்டீஸ் வேணுமோ நோட்டீஸை போய் கலெக்ட் பண்ணுங்க பிரிண்டர்ஸ்ல, நாங்கள் காசை நேர நோட்டீஸ் அந்த பிரிண்டர்ஸுக்கு அனுப்புறோம்னாங்க. சரி, நீங்க யாரப்பா கேட்குறீங்கள்? நீங்க யார் கேட்குறீங்கள்? உடனே நேர காசு அனுப்பினீங்கள், அங்கே தண்டீங்கள். கட்சி பேர்லயே நான் கமெண்ட் பண்ணினா இப்படி இப்படி பிரச்சனை வருமண்டு 9 பேரை இறக்கினீங்கள். சொந்த அரசியல் இல்லையண்டீங்கள், பேருந்து சொந்த அரசியல் வந்தது. சரியோ, ஃப்ரெண்ட்ஸ் இல்லையண்டீங்கள், ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தங்கண்ட பாட்டில் தங்கண்ட கடன்களை தீர்த்து போட்டு அவங்க கம்மன் இருக்கிறாங்க. சரி, ஒரே ஒரு ஆளை தான் எங்களால் மேலே அனுப்ப முடிஞ்சது. சும்மா உங்களுக்கு பலிக்கடாவா 2-3 பேரை நாங்கள் எங்கண்ட எங்கண்ட சுயநலத்துக்காக அதுகள சங்கிலியை மடைய வச்சு, சரியோ, அதுகள பிஸ்னஸையும் இல்லாமல் பிரேக் எடுக்க பிரகாசன் எல்லாம் பிஸ்னஸில் 5 கிழமை இல்லை. சரியோ, நாங்கள் அவைய எங்களுக்காக
நாங்கள் மேல் ஏறுறதுக்காக நாங்கள் அவையில் படிக்கெல்லாம் உருவாக்கி இருக்கிறோம். சரி, ஏறி வந்த அப்புறம் அந்த படிக்கலையே நாங்கள் மறந்துட்டோம். நாங்கள் ஒரு டிப்பிக்கல் தமிழன்ன்றதை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். ஐயா இன்றைக்கு அவையெல்லாம் அதாவது கீழே இருந்து திரும்ப வேலையை போயினோம். சரி, ஓகே, அட்லீஸ்ட் அவைக்காக ஒரு நன்றி சொன்னீங்களா? அவன் 5 கிழமை சம்பளம் கொடுப்பீங்களா? அவன் 4 லட்சம் 5 லட்சம் செலவழிச்சிருக்கணும் ஒவ்வொருத்தரும். லோகியக்கா கேட்கணும் கொண்ட 4 லட்சத்தை நான் தரணுக்கா முழு இதையும் தாங்கொண்டா வேண்ட மாட்டேன்னுட்டான். அல்லது இண்டு வரையாவது கேட்டீங்களா? ஒரு வாக்குறுதி இண்டு வரையாவது கேட்டீங்களா? இல்ல ஒரு வாக்குறுதி விட்டீங்களா? சரி, லோஜியக்கா பிராசன்னாக்கள் ஓகே எல்லாரும் யோசிக்காங்க, நாங்க மான சேவையில நாங்க இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் அது செய்வோம் இது செய்வோம்னு எங்கேயாவது ஒரு அறிக்கை விட்டீங்களா? பதில சொல்லுங்க. நாங்கள அடுத்த எலெக்ஷன்ல ஆதரிக்கிறதா இல்லையாண்டா யோசிப்போம். அதுக்காகத்தான் நான் சொல்றேன். இனி உங்களுக்கு கீழே நிக்கிறதுக்கும் உங்களோட குரூப்லயே இருக்கிற பயணிப்பணுமோ தெரியாது. உங்களோட தலைமைக்குள்ள கிருஷ்ணா பயணிப்பாவா, பிரகாசன பயணிப்பாரா? ஹலோ கிரீன்லாண்ட் ஐயா, நாங்கள் ஒரு இதை பற்றி ஒன்று கதைக்காம கொள்ளாமல் ஒரு 2-3 நாளைக்கு இலங்கை அரசியல் என்ற இதில் ஒரு 3 மணித்தையெல்லாம் கதைச்சிட்டு போவோம், வெயிட் பண்ணுவோம். இதெல்லாம் முடிஞ்சது ரவி. அதுக்கு பிறகு பேந்தேதன் வந்தா சப்போர்ட் பண்றேன்டா, எதுவும் செய்யறேன்டா, செய்யலாம் யோசிக்கிறோம். ஆனால் நாங்கள் இது எல்லாருக்கும் ஆனா உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கு பிரச்சனை இருக்குன்னா, இப்ப 4 புள்ள ஒன்றா படிக்குது, அதுல 3 புள்ளைய நாங்கள் புள்ளைன்னு திட்டி கலைச்சிட்டோம்னு வைங்களேன். கலைச்சிட்டு 4ஆவதா எந்த புள்ள போய்க்க, நான் அந்த புள்ளையில திட்டுனா எந்த புள்ளைய உதைப்பேன். இதுதான் எந்த மனச்சாட்சியும் எந்த நேர்மையும் அப்படித்தான். நீங்க சொல்றது சரி செல்வண்ணா. ஆனா நாங்க வந்து நாங்க 2-3 நாளைக்கு இலங்கையின் அரசியல் கண்ணோட்டம் சொல்லி ஏதாவது ஒரு சப்ஜெக்டை வச்சு ஓடுவோம். இதுகளை பற்றியோ பூசி சின்னமோ அர்ஜுனா பற்றி கதைக்காம விடுவோம். அது தளத்தின் தலைப்புகளை பேசுங்க. தலைப்பு வரையா போகுது பிளீஸ். தலைப்புக்கு வாங்க. அதுக்கு நான் தலைப்புக்கு வாங்க பிளீஸ். தலைப்பு என்னண்டா, அர்ச்சனா ராமநாதன் பாராளுமன்றம் போய் வந்தார், அது தொடர்பா உங்க கருத்து என்ன? பிளீஸ் கருத்துக்கு வைங்க. அண்ணா வணக்கம், எனக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க அண்ணா. தலைப்புக்கு மட்டும் பேசுங்க பிளீஸ். ஐயா ஒரு 10 நிமிஷம் தாங்க நான் இறங்க போகிறேன். வன்னிமாய்ந்தன்னா தளத்தில் இருக்க ஒவ்வொருவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், முதல் வந்து பேசின அக்கா அந்த மாதிரிலாம் சொன்ன மாதிரி, இந்த காலத்தில் நாங்கள் ஒரு நவீனமயமாக்கப்பட்ட ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் அங்கே வந்து கூட்டம் கூடியோ மேடை கட்டியோ நன்றி சொல்ல தேவையில்லை. அப்போ நன்றின்றது ஒரு இந்த செகண்ட் இந்த நிமிடமே உடனே ஒரு டெலிஃபோன் எடுத்து ஒரு மைக்கில் அமர்த்தி போட்டு தமிழர்களே நன்றி உங்களுடைய இதுக்குன்னு சொல்லி ஒரு நன்றி தெரிவித்து அனைவரையும் ஒரு அமைதிப்படுத்தி ஓடி செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நான் ஒருத்தரையும் குறை சொல்ல இல்லை. இந்த டாக்டர் அர்ச்சனா வந்து இன்றைக்கு அங்கே போயிருக்கிறார், பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்கிறார். ஆனால் இதில் என்ன நாங்கள் பார்க்கக்கூடிய பட் உள்ளான அந்த ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு பழக்க வழக்கம் அல்லது உள்ளான நோக்கம், இவருடைய ஒரு இவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் காட்டுது. இன்றைக்கி தமிழ் மக்களை, அதாவது யாழ்ப்பாண மக்களை நாங்கள் குறை சொல்கிறோம். ஏன்னா அன்றைக்கும் வந்து யாழ்ப்பாண மக்களை நீங்கள் எல்லாமே சிங்களத்தை படிங்க, அவர்களோடு சேர்ந்து இந்த இது ஒரு சிங்களமயமாக்க பட போகிற மாதிரி தான் அவர் கதையில் கதைச்சது. யாழ்ப்பாண மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் இவ்வளவு யுத்தம் முடிந்த பிறகும் அவர் பேரை கண்டவர்கள் காரியங்களை பகுத்து அறிந்து அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு என்று சொன்னால், தமிழ் தலைவர்களை நம்ப முடியாத நீயும் என்று சொல்லி மற்ற டாக்டர் அர்ச்சனாவை பற்றி அவர்கள் வடிவாக தெரிந்தவர்கள். அவர்கள் எல்லா பக்கத்தாலையும் ஆலோசித்து அவரை எல்லா பக்கத்தாலையும் பார்த்து இவர் ஒரு நல்ல மனுஷன் என்ற ஒரு நல்ல இல்லை என்றதை அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இது என்னுடைய அபிப்பிராயம். என்ன அப்போ நான் அவரை குறை சொல்லலை, ஆனால் அவர்களுடைய அந்த இதை நோக்கத்தை நான் பார்க்கணும். அவர் எப்படி சிந்தித்திருப்பார்கள் தான் நான் பார்க்குறேன். ஒருத்தர் நான் குறை சொல்லலை. அப்படி அவர்கள் இவரை தமிழ் தலைவர்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள்.
அதே போல் டாக்டர் ரச்சனாவுக்கும் அவர்கள் சான்ஸ் கொடுக்கவில்லை என்று அவர்களுக்கு தெரியும். இவருடைய கதைகளுடைய பேச்சுக்களுடைய வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்து தமிழ் மக்கள் அநேகமான ஜனங்கள் நல்ல படித்தவர்கள், அவரே சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஞானமுடையவர்கள். நாங்கள் அவர்களை முட்டாளர்களாகி சொல்லக்கூடாது. ஒரு நாள் எங்களுடைய ஜனங்கள் அவர்கள் இப்படி ஒரு சிந்தனையில் இருக்கிறன்றதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும், அவர்களை பாராட்டணும். அப்போ அவர் இன்றைக்கு மற்ற ஏக்கரி பாட்டிக்கு வாக்கு கொடுத்த காரணம் அவர்கள் இதை நன்கு புரிந்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். அப்போ அதில் நான் எந்த அபிப்பிராயம் வந்து நீங்கள் பாருங்க, இவர் வந்து ஒவ்வொரு நாள் இந்த பேச்சுக்கள் முதல் நான் சொல்லியிருக்கிறேன், பேச்சுக்கள் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ இதால் எதிர்வரும் காலத்தில் இந்த கொஞ்சம் வீடியோக்களே இவரை மேலே இருந்து கீழே விழுத்துறதுக்கு ஒரு என்ன சொல்ல எவிடன்ஸ் இதாக காணும், என்ன அது சாட்சியாக இருக்குது. இந்த வீடியோக்களை வச்சே இவர் அங்கே மேலேயும் வச்சு சிங்கள மக்களும் அடிச்சு இறக்குவார்கள், தமிழ் மக்களும் இனிமேல் இந்த வீடியோக்களை பார்த்து அவர்களும் சொல்வாங்க இவர் நல்ல மனுஷன் இல்லை என்று அவர் முடிவெடுத்து விடுவார்கள். இவர்களை துப்புரவாக்கியோடு நாங்கள் இன்றைக்கு ஏக்கரி பாட்டுக்கு இன்னும் அடுத்த எலெக்ஷனில் இன்னும் சப்போர்ட்டர் கூடிக்கொண்டு போகும்போது அவர்கள் தங்களுடைய ஆட்சியை இன்னும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு சிங்களமயமாக்கப்பட்ட ஒரு ஆட்சியை தான் வரப்போகுது. இவர் இப்படி போச்சு என்று சொன்னார். அதுக்காக இந்த நேரத்தில் தமிழ் மக்கள் விழிக்கோணம். ஆனால் எங்களுக்கு மற்ற செல்வனா சொல்ல வேறு ஒருத்தரும் இல்லை. அதனால் நாங்கள் இதை இனிவரும் காலத்தில் மிகவும் ஞானமாய் இந்த தளங்கள் நாங்கள் கவனமாக இருந்து எப்படி நாங்கள் இந்த அரசியல் பயணத்தை முன்னெடுத்து செல்லலாம் என்று ஒரு அடுத்தடுத்த கலந்துரையாடல்களை நாங்கள் யோசித்து செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு டாக்டர் அர்ச்சனாவின்ற இந்த செய்த காரியம், இந்த நன்றி இல்லா தன்மைகள் சும்மா அங்கே இங்கே காண்றதுல அவருக்கு நன்றி இவருக்கு நன்றி, ஆனால் அந்த வாக்கு கொடுத்த அந்த காரியங்களை விட்டு இவர் விலகிட்டார். இப்படி ஒரு சின்ன விஷயத்திலே ஒரு உண்மை இல்லாதவனாக இருந்தால் பெரிய விஷயத்திலே உண்மை இல்லாதவனாக இருக்க முடியாது. இது எங்களுடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சின்ன காரியத்திலே உண்மை உள்ளவன் சொல்லுங்கண்ணா சொல்றேன். வன்னிமேந்தனாகிய நான் கீழே கருத்துறதாக சொல்றேன். வன்னிமேந்தனாகிய நாங்கள் எந்த கட்சிக்கு போன வேண்டாலும் தமிழ் தேசிய கட்சியோ புதிய கட்சியோ அது சம்பந்தமாக இருக்கும், நீங்கள் உங்களுக்கு நாங்கள் பரப்புரை செய்ய வேண்டாம், கட்டணம் செலுத்தி போட்டு செய்யுங்க. நாங்கள் மாட்டுக்கத்தில் மக்களுக்கு சொல்லி போட்டு செய்வோம். சும்மா ஓசியில் இருந்த கத்தி போட்டு எங்களை பாவிச்சு இந்த தளத்தை பாவிச்சு உங்களுடைய அரசியல் நடத்துறதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நீங்க பெட்டியான வேண்டி போட்டு கூப்பிடுவீங்களா? கடந்த காலங்களை நாங்கள் நம்பி ஏமாந்துட்டோம். நீங்கள் அவங்கள்ட்ட பெட்டியை வண்டி போட்டு இங்கே உங்களுடைய ஆக்களை 30 பேரை செட் பண்ணி இறக்கி போட்டு வாடகை வாயில் இறக்கி விட்டுட்டு நீங்கள் விஷயம் முடிஞ்சுட்டு அந்த அஜெண்டாவில் அந்த நிகழ்ச்சிகளை திருப்பி வரலான்னு நினச்சிக்கண்டா, அது நடக்காது. சரிதானே? நான் திருப்ப மக்களுக்கு சொல்கிறேன், இந்த தளம் பன்னி வந்து இந்த தளம் கூட பன்னி புரட்சியில் வருவோம். அதை விட இன்னொரு தளம் இருக்குது, 26,800 பேரோட ரெடியாக இருக்குது. அதில் நான் அங்கே வருவேன். எப்படியே இந்த குரல் ஒழிச்சு கொண்டு இருக்கும் என்னோட இருக்கிற இந்த மக்கள் நீங்கள் வாங்கும். சரிதானே? தளத்தில் உள்ள இந்த அன்பு உறவுகளை எல்லாரும் வாங்கும். உங்களோட அரசியல் நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் செயலாட்டியலாது. சரிதானே? நீங்கள் பட்டியை வேண்டி போட்டு கத்துறதுக்கு புதுசாக ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள், பாராட்டு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நாங்க சொல்றோம் அதெல்லாம் ஆனா கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். ஏன் அப்படியேண்டா, இந்த ஒரு ஆளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இனி நாங்கள் நீங்க சுட்டாலும் பரவாயில்ல. ஏன் நீங்க தான் நாங்கள் தந்துட்டீங்க தெட்சனை தந்தா ஐஜரம் டொங்கு நாங்க சொக்கலாம் பதனம் பேசினம் சதி பரணம் சதிப்பியம் பிரசன்ன வதனம் தியாகேது சர்வ விக்னோம சாந்தி 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 டொண்டன் டொண்டன் நாங்க போயிடுவோம். நாங்க சாந்திட்ட போறோம், நீங்க உங்களோட விட்டா போங்க, முடிஞ்சு போச்சாலு. அண்ணா இன்னும் ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சாலு. கடைசி ஒரு இதை சொல்லி போட்டுறாங்கண்ணா மகேந்திரன் மற்ற கிரீன்லாண்டில் இதில் இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கொண்டு மற்ற இந்த தளத்தில் இந்த எலெக்ஷனுக்கு இறக்கப்படைக்க ஒரு குரூப்பாக தான் இறக்கப்பட்டது, என்ன ஒரு கட்சியாக இறக்கப்பட்டது. இன்றைக்கு நான் செய்கிறேன், நான் போகிறேன், நான் வாங்குறேன், எனக்கு தேவை, அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறோன்னு சொல்லி இது ஒரு பெரிய ஒரு பிழையான காரியம். நாங்கள் கட்சி ஒரு தமிழ் சமுதாயம் இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலம். ஒரு கட்சி என்று இறங்கின நீங்கள் இந்த கட்சி என்றதை விட்டுட்டு இப்போ தனிநபராக 2 பேராக இருந்து கொண்டு திட்டங்களை போடுறீங்க. இதை வந்து தமிழ் சமுதாயம் உங்களை ஒரு
நாளும் மறக்காது. மிகவும் கவனமாக இன்றைக்கு டாக்டர் கேட்டுக்கொண்டிருப்பதனால இந்த வீடியோ கேட்பாருன்னு சொன்னாங்க. கவனமாக நீங்கள் உங்களோட நீங்கள் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விலகி விட்டீங்க. இந்த கட்சியே நீங்கள் பெரிய ஒரு அவமானத்துக்குள்ளே கொண்டு வந்து இறக்கி போட்டீங்க. இந்த தனி நபரை நம்பி தமிழ் மக்கள் இனிமே ஒரு காலமும் உங்களுக்கு பின்னால் வர மாட்டார்கள். இதை நான் உங்களை குற்றப்படுத்தணும்னு சொல்லவில்லை. இதுதான் நிஜம். அதால் செய்கிற காரியங்களை நீங்கள் யோசிச்சு செய்யுங்கோ. இனிமேல் காலத்தில் உங்களுக்கு டாக்டர் அர்ச்சனாவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இனிமேல் எந்த வாய்ப்பும் இல்லை என்று தான் நான் சொல்கிறேன். என்னோட கருத்தின்படி சொல்கிறேன். உங்களுக்கு எந்த சான்ஸும் இல்லை. நீங்கள் பெரிய நல்ல சான்ஸ் நீங்கள் எங்கேயும் இருக்க வேண்டிய ஒரு இதைகளை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று சொல்லி நீங்கள் செய்த காரியங்கள் சின்ன காரியத்திலே பிள்ளை விட்டதால் பெரிய காரியங்களுக்கு ஜனங்கள் எங்கள் தமிழ் மக்கள் உங்களை இனிமேல் முன்னுக்கு விட மாட்டார்கள். நன்றி, வணக்கம். அவற்ற கருத்து சரியான கருத்து மைந்தன். அரசியல்ல இருந்து நானும் ரிப்பேர் பண்ணுவேன் மைந்தர் செல்வம் ஏதோ பிரியாவோட பாட்டியிலே பத்தியலோ எதுவும் பக்கிங்களா அதையும் பண்ணிக்கொண்டு நான் போடுறேன். அப்போ சரியோ நீங்கள் மைந்தன் தக்காளி பழம் வளர்க்கறது சரியோ, அப்படியே ஆடு மாடு வளர்க்கறது, தக்காளி பழம் வளர்க்கறது, தென்னை வளர்க்கறது, உதவலை பற்றி எதுவும் கழிச்சா நான் பாருனப்பன் சரியோ. அல்லாட்டி ஒரே கும்பிடு இந்த அரசியலுக்கு வாய்ப்பில்லை ராஜான்னுட்டு நான் கீழே இறங்குறேன். எஸ்பி நான் கீழே நிற்கிறேன். ஐயா இதுவரைய சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அரசியல்ல நாட்டம் இல்லாம அது எல்லாம் கச்சா பண்ணி வச்சுக்கிறீங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் சரி வராது. என்ன பேருமா நம்பி இல்லை நாங்கள் நாங்கள் 100% நம்பிக்கை தானே வாழ்க்கை. இல்ல ஒரு ஆளை நான் 100% நம்பி இருந்தேன். நான் கடைசியாவே எங்களுக்கு இவ்வளவு வெளியில தலை உடுக்க முடியாம கிடக்குது. எஸ்பி வெளியில தலை உடுக்க முடியாது. ஐயா நீங்கள் நடுநிலைமையா இருந்த நீங்கள் இதுவரையும் ஒரு கட்சி பக்கமும் சாரே இல்லை. சரியோ, நீங்க சாரியலன்னு சொன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் என்று சொல்லி அவங்க நின்றவங்க. சரியோ, வீட்டுல பெரிய எனக்கு ஒரு கட்சியும் தெரியாது. இல்ல வீட்டுல பெரிய பிரச்சனை. 2 கிழமையில லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, கேன்சல் பண்ணி போட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். சரியோ, ஆசையா வளர்த்த நேஸ் செத்து போச்சு. சரியோ, உண்மையா ஒரு மனுஷனுக்கு அடிக்க ஒரு அளவுக்கு தான் தாங்க இயலும். இதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு நிலைமை வந்துட்டு. அப்ப எந்த பிள்ளைகள் இப்போ இங்கே இருந்தது, நாளைக்கு அவனுக்கு ஒரு வேலை வேண்டும், மகளுக்கு ஒரு வேலை வேணும், நாளைக்கு கல்யாணம்னு சொன்னா இவியலுக்கு பின்னால தெரியலாம். சரியோ, ஒரு மனுஷனுக்கு ஃபோன் அடிச்சாப்போ அதுக்கு ரிட்டர்ன் பண்ண வேணும். அதுதான் டீசன்சி. எனக்கு ஒருதான் ஃபோன் அடிச்சா நான் கட்டாயம் ரிட்டர்ன் பண்ணுவேன். அப்போ ரிட்டர்ன் பண்ணுவேன். அடையாப்பா இங்க வார இந்த Facebook ஆஹா வித்யா குணவழக்குல தேடப்பட்ட நல்ல மனுஷன் தான். ஆனா அவன் கெட்ட மனுஷன் தான். குட்டி முன்னால போடுங்க. 2 நீங்கள் சும்மா இன்னொரு நல்ல மனுஷனை பத்தியே நீங்கள் இதன்றீங்க இதுல இந்த தளத்துல. சரி, இவ்வளவு பேர் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனா ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் அப்பன், ஒரு யங்க பிரதர் எல்லாருக்கும் யாரப்பாவுது எல்லாருக்கும் இந்த அடிங்க ஐயா. நான் எடுக்கல ஐயா, எடுத்தா நல்ல பிளாக் அடிக்க வேண்டி வரும் கூட போன அடிக்க இல்ல இல்ல யாரோ சுவிஸ்ல இருந்து வருது. சாரி, மன்னிச்சு கொடுங்க ஐயா. சரி, இல்லம்மா இந்த என்னன்னா இப்படி ஒரு சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது. இப்படி ஒரு தளத்தை கட்டி எழுப்பி இத்தனை ஃபாலோவர்ஸை உமக்கு பின்னால கொண்டு வர்றதுக்கு ஒருத்தருக்கும் கிடைக்காது. சரி, அதுக்கு சொல்லுங்க. சாரி, மன்னிச்சு கொடுங்க. அதான் இனி அப்படிதான் செய்யணும். ஒரு தளத்தை கட்டி அமைக்கிற திறமை எல்லாருக்கும் கிடையாது. சரிதானே? இவ்வளவு பேர் உங்களை ஃபாலோ பண்ணினா நீங்க சொல்றதை கேட்டுக்கொண்டிருக்கேன். உங்களோட முன்னுரையே எல்லாரும் அந்த டைமுக்கு வர வேணும்னு வந்து நான் எல்லாம் உங்களோட முன்னுரையே மிஸ் பண்ண விரும்புறேன். சரி, கதைக்கிறேன் இல்லையா முன்னூறு கதைச்சாதான் அதை வச்சு பிடிச்சி கதைக்கிறாங்கன்னு நான் புதிய தந்திரோபாயம் பண்ணி நினைச்சுக்கொண்டு போய் நான் மாயமா நினைச்சோண்டு 2 படிக்காம குழப்பம் இல்லாம இருக்கணும் பார்த்தா அதுகிட்ட ஓடிச்சுது. பின்னால நிகழ்ச்சியை மாத்தி விட்டான். அந்த அண்ணா வந்து குண்டா போட்டுட்டு அப்படியே எனக்கு ஒரு சின்ன ஹோப் இருந்தது. அவர் வருவார், இதுல நன்றி சொல்லுவார், அது இதாண்டு
இப்ப பாருங்க டாக்டர் உமா அப்படி அவர் வருவார். நீங்கள் ஐயா வரலாம், காசு சேர்க்கலாம், உங்களுக்கு காசு சேர்த்து தருவோம். மாநகர தேர்தலுக்கு மக்கள் ஓடி வந்து அள்ளி அள்ளி தருவினோம். ஓங்கொண்டு வருவீங்கன்னா ஓடி வருவார். வேண்டாமப்பா, ஓடி வருவார். இந்த தளத்தை சரியான வழியில நீர் கொண்டு போமாப்பா. உமக்கு ஒரு பவர் இருக்குது, சரியோ, கதைக்கிற திறமை இருக்குது. இத்தனை பேர் ஃபாலோ பண்ணினா கிட்டத்தட்ட அப்ப எனக்கு கூட ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி கொடுங்க. அப்ப நான் மாட்டேன். விஐபி விசா தடுத்தாங்கன்னா சில்லங்க வர நாளைக்கு. சரி, நான் மாட்டேன் சொன்னேன். ஒரு அரசியல் கட்சி நீங்க சொல்றதுக்கு நான் தாளாம போறேன். டண்டனக்கா என்ன கட்ட போச்சு. செல்வன் ஒரு மாநகர உறுப்பினர் அங்கள எஸ்பிஎம் போட்டு விடுவோம். என்ன சரி, மக்கள்கிட்ட பார்க்க மக்கள் நான் பாராளுமன்ற இந்த மாநகர தேர்தல்ல நான் இறங்கி எனக்கு ஒரு கட்சி, நான் கட்சி இல்ல, சரி நான் கட்சி தலைவர் இறங்கி ஒரு போட்டிக்கிட்டா சொல்லி பார்த்தாங்க. சொல்ல முன்னவே வந்துடாத ஐயோ விட்டுடு, ஐயோ மாத்திடுவாங்க. அவன் தெரியும் கடைசி வந்து பண்ணி பிச்சை எடுத்தாலும் அரசியலுக்கு வராண்டு. ஐயோ வந்துடா நோ போட்டது காரணம். தம்பி வந்துடாதேப்பா, உன்னையும் சாக்கடைக்க விழுத்தி போடுவாங்க. வந்துடாத. நன்றி மக்களே, அவ்வளவு பாசம் போதும். வந்துடாது. நீங்கள் அரசியல்வாதிகளை விமர்சிக்கிறா எல்லா அரசியல்வாதிகளையும் விமர்சிங்க. ஒரு ஆளை பிடிச்சி விமர்சிக்க மக்கள் தப்பா பார்க்கணும். போகலாம். சரி, அது சரி செல்வம். நாங்களே எங்கள்ட அடி இருக்கு ஐயா, உருவாக்கினாங்க. வெள்ள வட்டியில மாதிரி அடி எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் கேள்வி இருக்கு. அர்ச்சுனா வந்த மாதிரியே அப்படி இல்லையா, அர்ச்சுனா வந்த மாதிரியே புதிய ஒரு ஆள் வரையல வர்ற வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு நான் கூட வரலாம் தானே. அந்த மக்களுக்கு நாளைக்கு நான் அரசியலுக்கு வந்தா ஏற்றுக்கொள்வீங்களா? ஓமண்டா ஜெயசன் போடுங்க மக்களுக்கு. மக்கள் நீங்க வாங்க முன்னுக்கு. இந்த புள்ளனி ஜேஸ் தான் வருது. நாங்க வரோம். இந்த ஜேஸ் நம்பிக்கை வச்சுட்டு மக்கள் ஐயா ஜேஸ் ஐயா இந்த ஜேஸ் வருது ஐயா. இங்க பாருங்க. சரி மக்களே, இப்ப உண்மை சொல்றோம். கிரிலாந்த ஐயா அரசியல் கட்சி தலைவரா வந்தா நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா யோசனை ஓடுங்க, இல்லையா ஓடுங்க. அவர் வார இந்த யோஸ் பண்ணுது, யோஸ் பண்ணுது, இந்த யோஸ் பண்ணுது ஐயா. நீங்களப்பா இதுல என்ன சொல்லும் பாப்பா, நிக்கிறதுல 90% வெளிநாட்டுக்காரர் அங்க வந்து போட் போட போயினோம். ஸ்ரீலங்கால வேற உங்க ஸ்ரீலங்கால இருந்து போட் போடுறவன் இந்த தளத்துல நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு 90% ஆக்கண்ட ஃபேமிலிகள் எல்லாம் அங்க இருக்கு ஐயா. இருக்கப்பா, இவட்ட காசு வேண்டும் மட்டும்தான். அவன் என்ன இவட்ட ஓமோமன்ட்டு அவன் போய் எம்பி போட்டுட்டு வந்துடுவான். சரி ஐயா, இது தளபதி கிரில்லாண்ட் ஐயா தானா எழுதிட்டாங்க. சும்மா போமாப்பா, என்ன பேர் பாசக்காரன் எழுதிக்காரு. இது தளபதி கிரில்லாண்ட் அண்ணா தான் சொல்லுவிய. இல்ல என்ன நடக்குன்னு சொல்லுங்க. நீ உங்களுக்கு நோண்டு சொன்னா போட் போடன் எஸ்பி நீர் அடிச்சிரண்டா ஓமண்டு தானப்பா சொல்லுவினா. சரி, அல்ல நீர் காசு அனுப்புற நிப்பாட்டி போடுவி. சரி, அங்க வேலி கிடைக்கிறதுக்கும் கிணறு இறைக்கிறதுக்கும் இங்க நாங்கள் எங்கேப்பா போறது. சரி, அவன் போய் தனக்கு விரும்பினதான் போட்டுட்டு வருவான். சரி, அனவடியால இதெல்லாம் நடக்கிற சாத்தியம் இல்லை. ஒருக்கா நாங்கள் அனுபவப்பட்டுட்டோம். உமாமா கமெண்ட்ஸ் பிளாக் பண்ணப்பட்டிருக்காங்க பாருங்க. ஆடையா உமாமாங்க எடுக்கலாம் தானே, எடுத்து விடுங்க. உமாண்டே நான் பிளாக் பண்ணப்பட்டிருக்காங்க, நீங்க எடுக்கலாம். ஓ அப்படியா, சரி ஓகே பார்க்கலாம். மாறி எவந்தி போடுங்க போடுடா. சொரியம்மா நான் பார்க்கலாம். மீட்டா ஓகே சரி. எனிவே விஷயத்த கதைங்கப்பா, நல்ல விதமா கொண்டு போங்க. சரியோ, கொண்டு ஆதரியுங்க. அல்லாட்டி அந்தால மறந்துடுங்க. அவர் ஏதாவது தண்டி அரசியலை பார்க்கட்டும், பாவம். சரியோ, நாங்களே எங்கண்ட பல்ல குத்தப்படாது. சரியோ, அவர் ரவி என்ன சொன்ன மாதிரி ஒரு கிழமைக்கு வேறு ஒரு டாபிக் எடுத்து கதையுங்க. உண்மையா ரவி என்ன அப்போ இருந்தா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு போனார் பாருங்க. சரியே,
ஐயா ஐயா நீங்க இந்த மார்ச் மாதம் பார எலெக்ஷனுக்கு நீங்க ரெடியோ ஐயா சொல்லுங்க முதல் ரெடியா நில்லுங்க இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாண்ட ஐயா. நீங்க சொன்னீங்களா எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கிறீங்க ஓட்டு போட மாட்டீங்களா? இந்த கலெக்டர்ஸ் கேட்கிறாரு. அப்ப கிரீன்லாண்ட் ஐயா இந்த தளத்துல இருந்து அவரே ஒரு தரம் ஒரு ஓட்டும் பெறவில்லையான்னு இருக்கிறார் அவருக்கு. இல்ல வந்தது அது உண்மை, வந்தது உண்மை சரியோ இல்லையாண்டு இல்ல. ஆனா நான் இறங்க மாட்டேன் சரியோ. எனக்கு உங்களை ரக்குறோம் நாங்கள் ரெடியாகும். உங்க பேரும் பாவம் லோகியக்காவும் பிரகாசன்னைக்கும் அவ 2 பேரையும் கேளும் பெருமினமா உண்டு. அந்த பானத்தை போல மனம் படைச்ச எங்க மகராஜா, எங்க வீட்டுல எல்லா நாளும் அந்த பானத்தை போல மனம் படைச்ச எங்க மகராஜா வார படிச்சு விடுவோம். ஐயா ஐயா கடவுளே பாவங்களப்பா சரியோ. இவ்வளவு மலிவா போச்சு அரசியலா? பிரகாஷ் அண்ணைய எல்லாம் சேர்த்து பாணிப்போம் ஐயா. என்ன ஓகேயா நீங்க? நான் போக மாட்டேன், நான் அரசியலை கடைசியில பெற மாட்டேன். ஐயா தலைவர் பிரகாசன உபதலைவர் லோஜிகா செயலாளர். ஐயோ அவர் 2 பேரையும் பற்றி நீங்க செய்யுங்க சரியோ. ஆனா உண்மையா லோஜிக்காட்ட அந்த மனுஷி பாவமாப்பா. உண்மையா அந்த சமூகத்துல ஒரு இதை பண்ணலாம் ஐயா. நீங்க ஓமன்ட்டு சொன்னீங்கன்னா பின்னுக்கு நாங்க ரங்குறோம். சத்தியமா நான் லோஜிக்காவோட இதை பற்றி கதைக்க மாட்டேன். செருப்பு கலட்டி அடிப்பேன். எனக்கு உங்களால ஏற்கனவே ஒரு காப்போனா திருப்பியும் ஆண்டு உண்மைதானே. இனி என்ன தேவை செல்வம்? இனி உண்மையா துவங்குறான்டா இந்த காசு அடிப்படையில ஒரு அரசியலும் துவங்கப்படாது, சேவை அடிப்படையில துவங்கப்படும். அதுதான் சேவை மட்டும்தான். நான் கட்டணம் கட்டித்தாரன் முதலமைச்சர் போச்சு போட்டுட்டான் சரியா போச்சு, மாலைய போட்டுட்டாங்க. ஐயோ வாய்ப்பில்ல ராசா, வாய்ப்பில்லை. உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அம்மா கடவுளே, தும்மி இருக்கிறாரு. சோ நல்ல வாய்ப்பு இருக்குது. இல்ல உங்களுக்கு தெரியாம ஐயா இப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஐயா. இப்ப நடந்த எலெக்ஷன்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஐயா. நீங்க ஓமன்ட்டு சொல்லுங்க ஐயா, நாங்கள் பின்னுக்கு வாரோம் ஐயா. அதை விட உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்கு, அதுவே போதும். பொறுமையா விடுங்கோமா. அது இல்ல, இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு மென்டாலிட்டி தேவை தெரியும் தானே. ஐயோ எல்லா உண்மைதான். நீங்க மக்கள் ஐயா, நீங்க எதையும் தாங்கும் நெஞ்ச இதயம் மண்ட மாதிரி வர வேண்டியான ஐயா. வாங்க வாங்க. இன்னொரு கருத்தை பாருங்க. எம்ஏ கிரில்லாண்ட் ஐயா வாழ்த்துக்கலாம். அது என்ன எம்ஏ விளங்குதா? விளங்குது. ஐயோ ஆகையா இந்த பொலிட்டிக் ஞானி எம்ஏ கிரில்லாண்ட் ஐயா வாழ்த்துக்கலாம். ஐயா ஐயோ சின்னத்தை மட்டும் சொல்லட்டாமா ஐயா? நான் போறேன். அரசியல் போலி கண்டுபிடிச்சிட்டான். நாளைக்கு பாருங்க கண்ணீரஞ்சலி தான் அடிப்பாங்க. தெரியும் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நடங்க போகுது ஐயா. நீங்கள் பாருன்னு சொன்னா சும்மா நடக்க. நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன். தமிழர்களின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் கிரீன்லாண்ட் ஐயாவா? ஓ முடிஞ்சது கதை. கிரீன்லாண்ட் ஐயா முடிஞ்சது கதை. வேற கொடுத்துறாங்க ஐயா மக்கள் திலகம். ஐயா நீங்க ஓட முடியாது, ஒளிய முடியாது ஐயா. முடியாது. நீ நோட்டீஸ் அடிங்கோ. எம்ஏ முதலமைச்சரா? தேசியம் காக்க வந்த தலைவர் கிரீன்லாண்ட் ஐயா. சத்யா 2 நாளைக்கு பிறகு மனசு விட்டு சிரிச்சிருக்கிறேன் ஐயா. கொஞ்ச நாள் வாழ்ந்துடலாம். இல்ல இன்றைக்கு இந்த ராசி பலன் சொன்னவங்க இண்டையில இருந்து நல்ல காலம் உண்டு. அப்ப இண்டையில இருந்து எல்லாம் நல்லதான் நடக்குது. சரி அப்ப இன்றைக்கு எனக்கு இன்னும் அந்த ராசி நல்லா வரையில ஐயா.
கிரீன்லாந்து ஐயா வாழ்க. நீங்கள் அந்த ராசியோ இருக்கிற ராசியெல்லாம் ஒன்றிலும் இல்ல போலடாக்கு. இங்க அடுத்த உண்டை பாருங்க, வன்னி செல்லப்பான் காலில் விழுந்து கிரீன்லாண்ட் ஐயாவுக்கு ஒரு பாட்டு அடிங்க. இப்ப அந்த கொட்டுறோட அமெரிக்கன் பிரசிடென்ட் அளிக்கார் பிரியா, நீங்கள் கொள்கை பரப்பு செயலாளரா?